கோவையில் மாநில அளவிலான அமர்வு கைப்பந்து போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாற்றுத்திறனாளி வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கோவையில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி மாநில அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அமர்வு கைப்பந்து போட்டி நடைபெற்றது. பாரா வாலிபால் சங்கம் சார்பில் நடைபெற்ற போட்டியில் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் கூறுகையில், சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளில் இடம்பெற்றுள்ள சிட்டிங் வாலிபால் போட்டியை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போட்டியை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்த சிவவிலாஸ் நிறுவனம், ஐயப்பா நிறுவனம் மற்றும் குணா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றி நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இந்த போட்டி வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம் பிளேயர்ஸோட எல்லாருடைய ஒத்துழைப்பு தான். ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் அவங்களுடைய ஒத்துழைப்பை முழுசாக கொடுத்து இந்த போட்டி நல்ல முறையில் நடக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. முக்கியமா எங்களுடைய கோயம்புத்தூர் அணியில சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போட்டியை சிறப்பாக ஒருங்கிணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த கேம் ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு கேமா இருந்தாலும் எஸ்டிஐடியில இன்னும் அப்ரூவ் ஆகாம இருக்கு. சிஎம் டிராஃபிலையோ எஸ்டிஐடிலையோ இன்னும் அப்ரூவ் ஆகாம இருக்கு. ஸோ இந்த கேமை ஒரு சிஎம் டிராஃபிலையோ இல்லை எஸ்டிஐடிலையோ அப்ரூவல் கொடுத்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் எங்களை மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 200 பிளேயர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா ஒரு உலகத்தரமான ஒரு போட்டியை நம்ம தமிழ்நாடு அரசு அங்கீகாரத்தோட நடத்தணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இன்னொரு பெரிய மாற்றம் பிளேயர்ஸோட வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். காஞ்சிபுரத்தில்